ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேரளா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கணும். நான் 4 பல் பூண்டு நச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 4 பல் பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் நச்சு தான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் நம்ம சாப்பிட்றதுக்கு தூண்டும். தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கணும். கேரளா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரைக்கு மிளகுத்தூளும் வெள்ளைப்பூண்டு தான் இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு சொல்லலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்புக்காக ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கணும். எங்கிட்ட லெமன் இல்லை, நீங்கள் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ரொம்ப லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மீனில் நான் 1/2 kg ஃபிஷ்ஷை கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஃபிஷ்ஷில் நாம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாம் 1 மணி நேரம் இந்த ஃபிஷ்ஷை ஊற வச்சுக்கணும். அவ்வளோதான், 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நாம் தோசைக்கல்ல ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.